விஷா ஹாப்பி பர்த்டே சூர்யா. ஹாப்பி பர்த்டே சூர்யாண்ணா. சூர்யாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் என்னென்னைக்கும் பல்லாண்டு 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 வாழ நான் வாழ்த்து கூறுறேன். ஹாப்பி பர்த்டே சூர்யாண்ணா. ஹாப்பி பர்த்டே சூர்யா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சூர்யா சார். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சூர்யா. சூர்யா சார் வணக்கம். தங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். நல்லா இருக்கணும். சூர்யா பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு வாழணும் சந்தோஷமா. சூர்யா சார் பெஸ்ட்டு. ஹாப்பி பர்த்டே. குட். உங்கள் படம் எல்லா படமும் நல்லா இருக்குது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூர்யா சார். நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, பல சினிமாக்களில் வெற்றி பெறணும். ஓகே, அவரோட படம் எந்த படம் உங்களுக்கு? காக்கா காக்கா. காக்கா காக்கவா? சூர்யா ஜோதிகா அதில் பேர் எப்படி? ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா உலகத்திலே இல்லாத ஒரு லவ் பேர் அவங்க தான். அவங்க எனக்கு சில்லுன்னு ஒரு காதல் பிடிக்கும். வாரணம் ஆராயம். ரெண்டுமே லவ் மூவிஸ். அவருடைய படத்தில் சிங்கம் படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வேறு எல்லா படமுமே நல்லாயிருக்கு. எல்லாம் சிங்கம். 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 ரெண்டு பேத்துக்குமே சிங்கம். சிங்கம் 1, சிங்கம் 2 அதெல்லாம் இல்லையா? சிங்கம் 1 ரொம்ப பிடிக்கும். அவரது நான் நடித்த படம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அயன் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? எனக்கு வேல் படம் ரொம்ப பிடிக்கும். அது குடும்ப இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். டபுள் ஆக்டிங் நல்லாயிருக்கும். அது இப்போ பார்த்தாலும் நல்லாயிருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் சிங்கம் படம் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆதவன். ஆதவன்ங்களா? உங்களுக்கு? எனக்கு வாரணமாயிரம். சூர்யா சார் படத்தை ஓரளவுக்கு நல்லா தான் சார் போய்ட்டுருக்கு. ஃபேமிலியை வச்சு நல்லா படம் பார்க்குறாங்க. ஸோ சைல்டுலேருந்து ஃபேமிலியோட மேக்ஸிமம் ஒரு படம் போகிறோம் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்காங்க. அவரது எல்லா படம் ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். எல்லா படமும் விரும்பி பார்ப்போம். எல்லா படமும் பிடிக்கும். அனைத்து படமும் பார்ப்போம். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்ப்போம். அவர் கஜினி படம் நல்லா இருக்கும். அவர் படம் எடுத்த படத்தில் பார்த்த படத்துலையே நான் பம்பாயிலேருந்து வந்திருக்கிறேன். அதெல்லாம் பம்பாயில் நிறையா படம் பார்த்துருக்கேன். சூர்யா சார் கஜினி படம், அப்புறம் இன்னும் நிறைய படம் எல்லாம் அவர் படம் பிடிச்ச படம் எல்லாமே நல்லாயிருக்கு. அவர் பிடிச்ச படம் அவரோட பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா பிதாமகன், அப்புறம் கஜினி, நந்தா. சிங்கம் 1, சிங்கம் 2, வேல் பிடிக்குங்க ரொம்ப. டபுள் ஆக்ஷன் வேல் பிடிக்கும். ஓகே, இப்போ அடுத்து கங்குவா வரும்போது கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணி வந்து அதெல்லாம் எப்படி எதிர்பார்க்குறீங்க? தெரியல, என்ன எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை, வந்தால் பார்க்கலாம். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ நிறைய ஜேர்னல் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங். ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம். பயங்கரமாக கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க படம்? இல்லை, அதான் இப்போ ஆக்சுவலாக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ட்ரைலரே கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா ரீச்சபிளாக தான் இருக்குது. ஸோ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டேவே போயிருங்களா? எப்பயுமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. பெரிய படம் எப்பயுமே ஃபஸ்ட் டேலேயே நாங்கள் போயிடுவோம். எஸ், தேங்க்யூ. மேலும் உங்களுடைய கங்குவார் படங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா கேள்விப்பட்டிருந்தேன். பட் அந்த படம் எப்போ வருங்கிறதுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். வந்தால் நல்ல விஷயம் தான் சார். படம் ஓரத்துக்கு உண்டான என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கேள்விப்பட்டேன் சார், நல்லா தான் வந்துருக்கும் போல். எப்போ ரிலீஸ்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம். அது ஒரு வரலாற்று கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ ஏதோ ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டே அதை பார்த்தேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது போல். அதில் ஒன்றும் சில பெருசாக ஒன்றும் நம்ம லுக் நல்லா இருக்குது. கம்பல்சரி சார், அதில் மாற்றமே இருக்காது. தேங்க்யூ. வேறு லெவலில் பார்க்குறேன். போயிடும். பெரிய லெவலில் எதிர்பார்க்குறோம். அவர் நடிப்பு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுனால பெரிய லெவலில் எதிர்பார்க்குறேன். நன்றி. சூர்யா நடிகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடிக்கிற எல்லா படமுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜனங்களுக்கு வந்து நல்லா உதவியும் பண்ணுறாரு. இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவி பண்ணுறாரு. வேலை வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு கூட அவங்க வந்து முன்னேறதுக்கு நல்லா வழி காமிக்கிறாரு. அதனால எனக்கு சூர்யா நடிகரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய என்னைக்கு? நாளைக்கு. சூர்யா அதாவது ரொம்ப எல்லா படமுமே பிடிக்கும். இப்போ இவரது கங்குவா வரப்போகுது. அது எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? படம் ஹிட் ஆகணும். எல்லாம் எதிர்பார்த்துருக்கிறது தானே.
கெட்டப்பே நல்லா இருக்குது, நல்லா எதிர்பார்த்துட்டு. ஃபர்ஸ்ட் டே போயிருங்களா? இல்லை நான் 1 வீக் கழிச்சு தான் போவோம். குழந்தைய வச்சுட்டு ஃபஸ்ட் டே போக முடியாதுல்ல, 1 வீக் ஆயிரும். சரி ஓகே. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். வெயிட்டிங்கில் இருக்கேன். அதோட ட்ரைலர் பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். பாருங்கள். எப்படி ஃபர்ஸ்ட் டே போயிருங்களா? போய் கண்டிப்பாக பார்ப்பேங்க. தேங்க்யூ சார். அப்படியா? அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப சூப்பர். நடிப்பு பார்த்தமே போவீங்க. ஆமாம். ஃபர்ஸ்ட் டே போயிருங்களா? அப்படி போக மாட்டோம், அந்த க்ரௌடில் போக மாட்டோம். நம்மளை ஏஜ்டு. ஆமாம், போய் என்ஜாய் பண்ணுறது தான். ஓகே ரைட். இப்போ ஒரு கங்குவாங்கிற ஒரு படம் நல்லா ஷூட்டிங்கில் இருக்கார். அந்த படம் நல்லா பெரிய லெவலில் செலவு பண்ணியிருக்காங்க. வரும் கண்டிப்பாக வந்து அந்த படம் வந்தால் பார்ப்போம். ஓகே. அது என்னென்னா பட்ஜெட்டில் வந்து பிரேக் அடிக்குன்னு பார்க்குறேன். இந்த பேன் இண்டியான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேன் இண்டியாலாம் முறியடிக்கிறதுக்குன்றான வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூர்யா சார். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்குறேங்க. நாங்களும் அந்த படத்துக்காக தான் வெயிட்டிங். ஓகே கம்பல்சரி ஒரு படம் ஓடும் அப்படிங்கிறதுல இதை வச்சு தான் எல்லா டேரக்டர்ஸும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம் தானே. எல்லா படமும் உங்களுக்கு பிடிக்கும்? எதிர்பார்க்கக்கூடிய படம் எல்லாம். ஸோ அந்த மாதிரி மூவி வருதில்ல சார், அவரும் செலெக்ஷன் பண்ணி தான் நடிக்கிறாரு. மக்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு இல்லைங்களா. ஸோ அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்துகிறார். ஸோ அதுவும் நல்ல விஷயம். மக்களுக்காக நல்லது நிறைய செய்கிறாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நிறைய நல்ல விஷயம் பண்ணுறாரு இல்லையா. மக்களுக்கு ஒரு கருத்துக்கள் சொல்கிறாரு, நல்ல கருத்துக்களாக சொல்கிறாரு. எடுத்துக்கிறது எடுக்காத மக்களுடைய கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அவர் என்ன கொடுக்குறது நல்ல விஷயமாக கொடுக்குறாரு. எடுத்துக்கிறது நல்லதுங்கிறது எடுத்துக்கிறாங்க, கெட்டதே சொல்லலை. ஸோ எடுத்துக்கிறது அவங்களுடைய கருத்துக்கள் வச்சு தான் இருக்கும். பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல கதையாக பார்த்து நல்ல மாதிரியே நடிங்க, நல்ல கதையாக கேளுங்க, நல்ல ஆக்ஷன் பண்ணுங்கள். நல்லா இருக்குது உங்கள் படங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அபிராமி. விஷ்ணுபிரியா. பாபு. என் பேர் பாக்யம். சங்கர். சங்கவி. கோபிநாத். சுகுமார். துரைசாமி. கோகிலா. என்னுடைய நேம் கேசவங்க. என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் ஏற்காடு அடிவாரில் கண்ணங்குறிச்சி சொந்த ஊடுங்க. பூபதி. என் பேர் ஷேக் தாவூத். காட்ராஜா. என் பேர் சிவாங்க. என் பேர் ராஜமாணிக்கம்.